பிரபல திரைப்பட நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு இன்னைக்கு கோவால ரொம்பவே சூப்பரா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அத பார்த்துட்டு ரசிகர்களும் சரி, பிரபல நடிகர்களும் சரி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கல்யாணம் 2 முறைப்படி நடந்திருந்துச்சு. ஒண்ணு ஹிந்து முறைப்படி அண்ட் இன்னொன்னு கிறிஸ்டின் முறைப்படி. ஹிந்து முறைப்படி நடைபெற்ற கல்யாணத்தப்ப விஜய் சார் கலந்துக்கிட்டாரு. அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் வாழ்த்துக்களோட மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கிஃப்ட் குடுத்திருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த கிஃப்ட் தான் கீர்த்திக்கு ஹனிமூன் போறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் வந்து அவரு பண்ணி கொடுத்திருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சொகுசு கப்பல்ல கீர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு தங்க போறதுக்கு அவரு டிக்கெட் பண்ணி கொடுத்திருந்திருக்காரு. சொகுசு கப்பல் அப்படின்னா சாதாரண கப்பல்லாம் கிடையாது. மிக பிரம்மாண்டமான சொகுசு கப்பல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு கப்பல் நடுக்கடல்ல தான் இருக்கும். அண்ட் அந்த கப்பல்ல எல்லா விதமான அம்சங்களுமே இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இருக்கும், சாப்பிடுறதுக்கு மிகப்பெரிய ஹோட்டல் இருக்கும், அங்கேயே தியேட்டர் இருக்கும், அது மட்டும் இல்லாம ஜிம் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கப்பல்ல இருக்கும். அந்த கப்பல்ல கிடைக்காத விஷயமே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியாப்பட்ட கப்பல்ல தான் தளபதி விஜய் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்திருந்திருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அங்க இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே பல லட்சங்கள் ஆகுமாமா. ஆனா விஜய் சார் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு அந்த கப்பல்ல இருக்கிறதுக்கான டிக்கெட் தான் வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது தாண்டி அவங்க வந்து விஜய் சார் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை உள்ள அவங்களோட ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 படங்கள் சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ஒரு ஃபேன் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க இறங்குனதே கிடையாது. அந்த ஒரு பண்பு அப்படிங்கிறது விஜய் சாருக்கு ரொம்பவே பிடித்தது. அண்ட் இந்த கல்யாணத்துக்குலாம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களுக்காக தான் விஜய் சார் இந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் இது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து ஒன் பை ஒன்னா அப்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில சமீபத்துல இந்த நியூஸ் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல திரைப்பட நடிகை மற்றும் சின்ன திரை நடிகை அப்படின்னா அது மாளவிகா அவினாஷ் அவர்கள் தான். இவங்கள நீங்க ஏராளமான சின்ன திரைப்படங்கள்லயும் சரி, பெரிய திரைப்படங்கள்லயும் சரி நீங்க பார்த்துருக்கலாம். அண்ட் இவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி ரொம்பவே எமோஷ்னலாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களோட பையனை பற்றி. அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டு. இந்த ஒரு நியூஸ் தெரிய வந்தோடனே அவங்க பயங்கரமாக உடஞ்சி போயிட்டாங்க. எந்த ஒரு அம்மாவுக்குமே தன் குழந்தை அம்மானு கூப்பிடுறது தான் மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் என்னோட குழந்தைக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அவனால் பேசவே முடியாது. அவன் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்ன உடனேயே நாங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உடஞ்சிட்டோம். ஆனால் கடவுள் எங்ககிட்ட ஒரு குழந்தையை பார்த்துக்க சொல்லி ஒப்படைச்சிருக்காரு. அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் இதுக்கப்புறம் நல்லபடியாக இருந்தானா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அவன் எவ்வளோ நாள் வாழ்வாங்கிறதே தெரியாது அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க பேசியிருந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.